வாங்க. எனக்கு பயிற்சி பத்தி கொஞ்சமா தான் தெரியும், எங்களுக்கு நீங்க தான் பேச போறீங்க அதிகமா. சரி, இப்ப முதல் பயிற்சி என்ன பண்ணணும்? புதிய அன்பர்களும் வந்திருக்கிறீங்க, வெறும் வயிற்றுல தான் இந்த பயிற்சி பண்ணணும். எம்டி ஸ்டமக்கு, காலை கடன்லாம் முடிச்சிருங்க, பல் தேய்ச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை நம்ம ஆரம்பிக்கணும். இது மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டு ரூஃப்ல பண்ணணும். ஏன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பயிற்சிக்கும் யோகாசனத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, நம்ம பயிற்சி உயிர் சார்ந்தது, யோகாசனங்கள் உறுப்புகள் சார்ந்தது. அந்த உறுப்புகள் அனைத்தையும் இயக்குகின்ற உயிர். அதனால்தான் மகரிஷி இதுக்கு பேர் குண்டலினி யோக உடற்பயிற்சி அப்படின்னு இதுக்கு பேர் வைத்திருக்கிறார் குரு அவர்கள். அதனால ஒரு க்ளோஸ்டு ரூஃப்ல நம்ம இந்த பயிற்சியை பண்ணணும். அதே மாதிரி கீழே ஒரு விரிப்பு ஏன் போட்டுட்டு பண்ணணும் அப்படின்னா, புதிய அன்பர்களுக்கு தான் இந்த பதில்கள்லாம். பூமி காந்த சக்தியை இழுக்கும். நம்ம உடம்புல பயோ மேக்னட்டிசம் சொல்ற ஜீவகாந்த சக்தியை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு பக்கம் இழுக்க கூடாது, நடுவில் ஒரு தடுப்பு. அதனால நம்ம இந்த ஒரு பெட் ஸ்ப்ரெட் போட்டுக்கிறோம், இல்ல ஒரு பாய் போட்டுக்கிறோம், ஏதோ ஒன்று போட்டுக்கிறோம், ஒரு பெட்ஷீட் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஒரு விரிப்பு. ரைட். வாழ்க வளமுடன். இப்ப முதல் பயிற்சி என்ன பயிற்சி? முதல் நிலை கை பயிற்சி தானே? கை பயிற்சியில முதல்ல என்ன பயிற்சி? முதல் நிலை என்னது? பண்ணுங்க. ரெண்டு கைகள் என்ன பண்ணணும்? அப்படி மேல எடுத்துட்டு போகணுமா? மேல எடுத்துட்டு போகணும். அப்புறம் 4 மூச்சு விடணும். அப்புறம் கீழே இறக்கி 2 மூச்சு விடணும். இது மாதிரி எத்தனை முறை பண்றீங்க? 3 முறை பண்ணணும். சரி, இப்ப இந்த பயிற்சி ஐயா பண்றாரு. இப்ப இந்த பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய கவனம் எங்க இருக்கணும்? கை மேல, விரல் நுனியில, தோள்பட்டையில. மூச்சு கவனம் தோள்பட்டை. குட். அப்புறம் கை முழுவதிலும், ரத்த ஓட்டம் உடல் முழுவதும். சொல்லுங்கம்மா. ஷோல்டர்ல. சரி, நம்ம எல்லாம் பண்றது ஒரே பயிற்சி தானே? ஆன்சர் பார்த்தீங்களா எத்தனை வருது? இந்த பயிற்சி செய்யும் போது ஞாபகம் வச்சுக்க, நாளையில இருந்து நம்முடைய முழு கவனமும் இங்க இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல எனர்ஜி ரிசீவிங் ஆண்டனா. இது நம்ம உடம்புல எனர்ஜி ரிசீவிங் ஆண்டனா விரல் நுனிகள், இந்த கண்ணில் இந்த ரப்பைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடம், உதட்டினுடைய நுனிகள், தொப்புள் நுனி, ஆசனவாயினுடைய நுனி, ஆண் பெண் பிறப்பு உறுப்பினுடைய நுனி. இதெல்லாம் எனர்ஜி ரிசீவிங் பாயிண்ட். நம்ம உடம்புல வான்காந்த ஆற்றலை இந்த உடம்புக்கு ரிசீவ் பண்ற பாயிண்ட்ஸ். அதுல இந்த எனர்ஜி ரிசீவிங் ஆண்டனாஸ்ல மிகவும் முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கைகள் தான். ஏன்னா நம்ம கைகள்ல தான் வெண் மென் தசைகள். புரியுதுங்களா? ஒயிட் தின் மசில்ஸ் நம்ம கைகள்ல தான் ரொம்ப மெல்லியது. அப்ப இதுலதான் ஆற்றல் அதிகமாக குவியும். புரியுதுங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கை கொஞ்சம் பிரிங்கயா, இப்படி பிரிச்சுட்டு கூட பண்ணலாமே இந்த பயிற்சி பண்ணும் பொழுது. ஏன் 2 கையை ஒண்ணு சேர்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாஞ்சலி முத்திரையினுடைய முதல் பகுதி இது. ஒண்ணு ஆத்மாஞ்சலி முத்திரை. ஆத்மாஞ்சலி முத்திரை என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, 2 கைகளை ஒண்ணு சேரும் பொழுது வான்காந்த ஆற்றலை உள்ளங்கையில ரிசீவ் பண்ணி ஜீவகாந்த ஆற்றலாக உடம்புக்கு பயோ மேக்னட்டிசமாக மாற்றும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைகளை இருக்கலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 கைகளை நம்ம அப்படி ஒண்ணு சேர்க்கும் போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, கைகளை இப்படி வச்சிருப்போம். கைகளை கொஞ்சம் பண்ணுங்க, ஒண்ணு சேர்க்காம வைங்க. கைகளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படி வச்சுங்க. இப்படி கோபுரம் கட்டுவாங்க. சில பேர் இப்படி வைப்பாங்க, இப்படி சில பேர். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் 2 கை நம்ம ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளங்கைகள்ல இந்த மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவுல இந்த பள்ளம், இங்க ஒரு பள்ளம் இருக்கு, அங்கிருந்து 2 விரலுக்கு கீழே இங்க ஒரு பள்ளம் இருக்கு. இது ரெண்டும் உள்ளங்கை வெள்ளை வர்மம், தட்சிணை காலம் அப்படின்னு 2 வர்மா பாயிண்ட் இருக்கு. இந்த 2 கைகளை நம்மளுடைய ஒண்ணு சேர்க்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த பயிற்சி செய்யும் போது நம்ம மூச்சு என்ன பண்றோம்? இழுத்து விடுறோம். மூச்சு எதை சார்ந்தது? மூச்சு நுரையீரல் மற்றும்
இருதயம். யார் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு மார்க் ஒண்ணு மதன் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமா, அவங்களுக்கெல்லாம் கடைசியில ஏதாவது ஐயா ஏதாவது பிரைஸ் உண்டாயா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க, இது ரெண்டு இப்படி அழுத்திட்டு செய்யும் பொழுது அந்த உள்ளங்கை வெள்ளை வர்ணம் தட்சிணை காலம் ரெண்டு வர்மா பாயிண்ட் நம்மளே அழுத்திக்கிறோம். ரெண்டு பேரும் ஒண்ணு சேருங்க. அப்படி அழுத்தும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தை பலப்படுத்தும் ஒண்ணு. ரெண்டாவது முதுகுத்தண்டை பலப்படுத்தும். ஏன் முதுகுத்தண்டை பலப்படுத்தும்னா, முதுகுத்தண்டில தான் எத்தனை நாடிகள் இருக்கு? மெயினா இடகலை, பிங்கலை, சுழுமுனை, 3 நாடிகள் இருக்கு. அப்போ இந்த 3 நாடும் பேர் வந்து உயிர், அதுதான் பிராணன், அதுதான். அப்ப இந்த பயிற்சி வந்து ரிலேட்டட் டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இந்த பயிற்சி. அதனாலதான் 2 கைகளை மேல தூக்கி மூச்சு இழுத்து இப்ப நம்ம வந்து விடுறோம். சரி, இப்ப நம்ம மூச்சு இழுத்து விட்டோம், 4 முறை இழுத்து விட்டோமா, கையை கீழே இறக்கி 2 முறை விட்டோம். இது மாதிரி 3 தடவை பண்ணோம். என்ன நடந்தது? உள்ள என்ன நடந்தது? ரத்த ஓட்டம், உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் ஓடிடுச்சு. உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராக ஓடியது. சரி, ஓகே, ரைட், வெரி குட். வேற என்ன நடந்தது? வெப்ப ஓட்டம், அப்புறம் காற்றோட்டம். நீங்க அதே ஸ்டாண்டர்டா 3 சொல்லக்கூடாது. காற்றோட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம். நம்ம அந்தர்களுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் தான். இந்த உடற்பயிற்சியில் எதை கேட்டாலும் காற்றோட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டத்தை சீராக்கும். அது காமனான ஆன்சர். மனசு லேசா இருக்கா? சரி, ஓகே. மூச்சினுடைய அளவு யார் சொல்லித்தது? ரைட், வெரி குட். உங்க பேருங்க? ரம்யா. நீங்க மனவளக்கல நம்பர் தானே? வாழ்க வளம். உங்களுடைய மேனுவல் கொஞ்சம் கொடுங்க. உங்களுடைய மேனுவல் கொடு. இதான் உங்க மேனுவலா? உடற்பயிற்சியின் அவசியம், இறைவனிடம் 2 வேண்ட வேண்டும், இறுதி காலம் வரை என்னுடைய வேலைகள் நானே. இதான் உங்க மேனுவலா? சரி, இப்ப இவங்க மேனுவல் இதுன்றாங்க. சரி, நம்ம கடைக்கு போய் ஒரு செல்போன் வாங்குறோம். ஒரு செல்போன் வாங்கினா அந்த செல்போன் பாக்ஸ்குள்ள என்ன இருக்கும்? கேட்லாக் மேனுவல் இருக்குமா? அதுல என்ன போட்டிருக்கு? அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த பொருளுடைய ஆயுட்காலம் எவ்வளவு, அல்ல பேட்டரி எவ்வளவு வரும், மெமரி கெப்பாசிட்டி எவ்வளவு, கேமரானுடைய எவ்வளவு மெகா பிக்சல் கெப்பாசிட்டி எல்லாம் போட்டிருக்கா? அப்ப அந்த பொருள் பத்தி எல்லாமே அதுல போட்டிருக்குல்ல. அந்த மாதிரி நம்மளுடைய மேனுவல் எங்கன்னு கேட்டேன். ரம்யா தானே? நம்மளுடைய மேனுவல் எங்கன்னு கேட்டா அவங்க நோட்டை காமிக்கிறாங்க. இப்ப நம்ம மேனுவல் எங்க? உள்ளங்கையில் இருக்கா? எங்க இருக்கு நம்ம மேனுவல்? இதயத்தில் இருக்கா? நம்ம மேனுவலை தொலைச்சதுனாலதான் இங்க 200 பேர் வந்து உட்கார்ந்துருக்கோம். we lost our manual. நம்ம மேனுவல் நம்ம தொலைச்சிட்டோம் இல்ல? ஆமா. நம்மளுடைய மேனுவல்ல முதல்ல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரம்யா இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டாங்க. பிறந்துட்டீங்களா? இப்ப வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இங்க வந்து பிறந்துட்டாங்க, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, இங்க மன்றத்துல இருந்து பயிற்சி பண்றாங்க. சரி, இந்த ரம்யா எப்ப இந்த உலகத்துல வந்து பிறந்தாங்களோ அவங்க ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். அதான் நம்ம மேனுவல்ல முதல்ல சொல்றது. இந்த 120 ஆண்டுகள் எப்படி கணக்கு வைக்கிறாங்க? நம்மளுடைய சித்தர்கள், இறைவன் நினைச்சதை, இறைவன் கொடுத்ததை வந்து உணர்ந்து சொன்னவர்கள் சித்தர்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிடத்திற்கு 15 மூச்சு வீதம், 1 மணி நேரத்திற்கு 900 மூச்சு வீதம், 24 மணி நேரத்திற்கு 21,600 மூச்சு வீதம், 365 நாட்களுக்கு வந்து 78,84,000 மூச்சு வீதம், 120 வருடங்களுக்கு 94,60,80,000 மூச்சு. இதுதான் நம்மளுடைய ஆயுள். ஒரு நிமிஷத்துக்கு 15, 1 மணி நேரத்துக்கு வந்து 900, 24 மணி நேரத்துக்கு 21,600, ஒரு வருடத்திற்கு 78,84,000, 120 வருடத்திற்கு. இதுதான். அப்போ நம்மளுடைய லைஃப் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இதுதான் நம்மளுடைய மேனுவலுடைய ஃபர்ஸ்ட். நீங்க வாங்க ஐயா. சரி, இப்போ அம்மா உங்க பேர் என்ன? புஷ்பராணி. உட்காருங்க. மனவள கல்யாணம் தானே நீங்க? இன்னைக்குதான் மனவளவுக்கு புதுசா வந்திருக்கிறீங்க. நீங்க மன்பர் கிடையாது. இப்போ வெறுமை சாதாரணமா மூச்சு எழுத்து விடுங்க. உட்காருங்க. மூச்சு எழுத்து விடுங்க. ஐயோ, நீங்க தமிழ் பொசிஷன்லாம் இருந்தீங்கன்னா நீங்க மனவள கல்யாணம் பேரும் தெரிஞ்சு நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. புது ஆள் நீங்க. மூச்சு எழுத்து விடுங்க. எழுத்து விடுங்க. இதான் நம்ம இயல்பான மூச்சுன்னு சொல்றோம். எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 செகண்ட் ஒரே ஒரு தடவை மூச்சு எழுத்து விடுறதுக்கு. இங்க என்ன போட்டிருக்கு? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சு விடணுமோ? அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சுன்னா ஒரு மூச்சு எவ்வளவு நேரம்? எத்தனை நேரம் எடுத்துக்கணும்? டக்குன்னு பண்ணணும். ஒரு மூச்சு இழுத்து விடுறதுக்கு ஒரு இயல்பான மனிதர் ஆஸ் பர் அவர் மேனுவல் நமக்கு கொடுத்திருக்கிற கேட்லாக், ஒரு தடவை மூச்சு இழுத்து விடுறதுக்கு 4 வினாடி எடுத்தாதான் 1 மணி நேரத்துக்கு 900, 24 மணி நேரத்துக்கு இது, 1 வருடத்துக்கு இவ்வளவு, 120 வருஷத்துக்கு இவ்வளவு. நம்ம 4 செகண்ட் இழுத்து விட வேண்டிய மூச்சை எவ்வளவு செகண்ட் இழுத்து விட்டோம்? 4 செகண்ட் இழுத்து விட்டா ஆயுள் எத்தனை வருஷம்? 120 வருஷம். 2 செகண்ட்ல இழுத்து விட்டா அப்ப நம்ம ஏன் கடவுளை தானே திட்டுறோம்? நம்ம ஆயுளையோ கடவுளையோ இவ்வளவு சீக்கிரம் கூட்டு போயிட்டாரு. அப்ப தப்பு எங்க நடக்குது? தப்பு பண்ணது யாரு? நம்ம தான். அதனாலதான் நம்ம மேனுவலை ஓபன் பண்ணி காமிக்கணும். மகரிஷி எடுத்த உடனே என்ன சொன்னாரு? புஸ்தகத்துல பாருங்க, இயல்பான மூச்சுன்னு போட்டிருக்கா. அப்ப இயல்பான மூச்சுன்னா என்னது? நம்ம தான் அழுதுன்னு சொல்றோம். அது இப்ப நம்ம அழுதுன்னு சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம்? கை மேல தூக்குறோம். அப்படி ஒட்டாக்குறது கிடையாது. இங்க கவுண்ட் பார்க்க மாட்டோம். அங்க பாருமா, குக்கர் குணாதிசயம் வந்துருச்சு, சீக்கிரம் ஆஃப் பண்ணு. இதுல கவுண்டிங் நமக்கு ஞாபகம் இல்ல. கவுண்டிங் எங்க இருக்கு? அப்போ உடற்பயிற்சி செய்யும் போது கருவிகள் மட்டும் வேலை செய்கிறது, மனசு எங்க இருக்கு? அப்ப அந்த பயிற்சியில நமக்கு வெற்றி கிடைக்குமா? அப்ப நம்ம கடமைக்கு செய்யறோம், யாரை ஏமாத்துறோம்? அவ்வளவுதான். நம்ம தான் ஆழ்ந்த மூச்சுன்னு சொல்றோம். இது இயல்பான மூச்சு. அப்போ இந்த பயிற்சி செய்யும் பொழுது 4 தடவை மூச்சு இழுத்து விடுறோம். அப்படி 4 தடவை மூச்சு இழுத்து விடும்போது 4 × 4 16 வினாடிகள் கை மேல இருக்கணும். கவனம் இங்க இருக்கணும். உடற்பயிற்சி செய்யும் பொழுது மற்றவங்க கூட நம்ம பேசக்கூடாது. அப்ப உடற்பயிற்சி செய்யும்போது யார் கூட பேசணும்? நம்ம உறுப்புகளோட பேசணும். உறுப்பு, ஏன்னா இது உடல் தவம். மகரிஷி மொத்தம் எத்தனை தவத்தை கொடுத்திருக்கிறாரு? 9 தவமா? 5 தவம் தான் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை தவம்? உடல் தவம், உயிர் தவம், மனத்தவம், அகத்தவம், ஆத்ம தவம். 5 வகைகள் கொடுத்திருக்கிறார். உடல் தவம்னா இது உடற்பயிற்சி. உயிர் தவம்னா காயகல்ப பயிற்சி. மனத்தவம்னா தியான பயிற்சி. அகத்தவம்னா அகத்தாய்வு பயிற்சி. ஆத்மத்தவம்னா யாரு? மௌனம். அப்ப 5 தவங்கள் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் பொங்கல் சாப்பிட்டு வந்தீங்களோ இன்னைக்கு காலையில? கொஞ்சம் குரல்லாம் ஸ்லோவா வருது, நல்லா ஸ்ட்ராங்கா வரணும். டீ பிரேக் இன்னும் டைம் இருக்கு நமக்கு. ரைட், குட். அப்போ 2 கைகள் மேல தூக்கணும். என் உடலிலே ரத்த ஓட்டத்தை நான் இப்பொழுது சீர்படுத்துகிறேன் அப்படின்னு மனசை வச்சுக்கிட்டு, இந்த ஆத்மாந்தி முத்திரை நல்லா அப்படி க்ளோஸா வச்சுக்கிட்டு, அந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்க இங்க அழுத்தினால இங்கெல்லாம் அந்த உணர்வு நல்லா நீங்க உணரலாம். புரியுதுங்களா? இப்ப 4 முறை மூச்சு இழுத்து விட்டுமா, அப்புறம் என்ன பண்ண? கைய கீழே போய் இறக்கி விட்டுட்டுமா. சரி, இப்ப என்ன ஆச்சு? இப்போ ரத்த ஓட்டம் சீராக போச்சிடும். ஏன் எடுத்த உடனே இந்த பயிற்சி குரு நமக்கு கொடுத்தார்? இந்த பயிற்சியின் நன்மை நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்னீங்க நன்மை? ரத்த ஓட்டத்தை. ஆமா. ஏன் இந்த பயிற்சி செய்யும் பொழுது தலையில இருக்கிற ரத்தம் காலுக்கு காலில் இருக்கிற ரத்தம் தலைக்கு போய் உடல் முழுக்க பிளட் ஆச்சு, சர்க்குலேஷன் ஆச்சு. அதான பண்றப்போ ஏன் எடுத்த உடனே பிளட் சர்க்குலேஷன் பண்ண வைக்கணும்? ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். ஏன் சீரா இருக்கணும்? ஏன் சீரா இருக்கணும்? அடுத்த பயிற்சி பண்றதுக்கா?
சரி. ரத்த ஓட்டம் ஏன் சீரா இருக்கணும்? பயிற்சி பண்றதுக்கா? உடல் ஏன் உடல் நலமா இருக்கணும்? அப்பதான் நம்ம நல்லா. ஏன் நம்ம நல்லா இருக்கணும்? பாவப்பதிவு போகணும். அப்பா சூப்பர், பாவப்பதிவு போக்கிக்கணும். சரி, ஓகே, ரைட். திருமூலர் அவருடைய அனாட்டமியில சொல்லும் பொழுது முதல் பாடல் அனாட்டமியில சொல்றாரு, மகரிஷி அதை தான் இந்த இடத்துல கொடுத்திருப்பார். திருமூலர் ஒரு பாடல்ல சொல்லும் பொழுது, சந்தியனத்தக்க ஆமரை வான்மறை சந்தமதிலி சன்னருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே. பாட்டு முடிச்சிட்டு, ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? டெய்லி நம்ம எங்க யார வணங்கணுமா? ஈசனை வணங்கணும். ஈசனை வணங்கறதுக்கு முன்னாடி யார வணங்கணும்? இப்போ கோயிலுக்கு போனா ஃபர்ஸ்ட் யார வணங்குற? சிவன் கோயிலுக்கு போனா நந்தி. சிவனை வணங்குறதுக்கு முன்னாடி யார வணங்குவோம்? பிள்ளையாரையா? நந்தி தானே. முதல்ல நந்தி வணங்குவோம். நந்தி வணங்கிட்டு தானே சிவனை வணங்குவோம். அப்ப அந்த பாடல தானே சொன்னாரு, ஈசன் அருள் நமக்கு இருக்கணும். அந்த ஈசன் அருள் இருக்கணும்னா யார வணங்கணும்? முதல்ல நந்தியை வணங்கணும்னு சொல்றாரு இல்லையா? பதில சரியான விடை? தவறான விடை. தவறான விடை. சந்தி எனத்தக்க ஆமரை. சந்தினா நம்ம உடம்புல இருக்கிற இணைப்புகள், ஜாயிண்ட்ஸ். ஆமரை ஆ என்றால் உயிர், மறை என்றால் இன்விசிபிள். உயிர் எப்படி இருக்கு? நம்ம உடம்புக்குள்ள மறைஞ்சு இருக்குது. வான்மறை சந்தம். வான்மறை சந்தம்னா இறைவன் அர்த்தம். அதைத்தான் மகரிஷி ஒரு பாடல சொல்றார், அண்டத்திலே கடவுள் என பேசப்படுபவர் பிண்டத்திலே உயிர் என பேசப்படுகிறார். அங்க கடவுள் சொன்னா இங்க யார்? அது உயிர். அப்ப இங்க உயிர்னு சொன்னா அங்க யாரு? கடவுள். அப்ப அங்க கடவுள் சொன்னா இங்க உயிர் சொன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னது? கடவுள். அப்ப இந்த கடவுள் நல்லா இருக்கணும்னா ஈசன் அருள் நமக்கே என்று. அப்ப யாருடைய அருள் வேணுமா நமக்கு? சொல்லு, நீங்க தான் சொல்லணும். ஈசனுடைய அருள். எந்த ஈசனுடைய அருள்? அண்டத்தில் உள்ள ஈசனுடைய அருள். அண்டத்தில் இருக்கிற ஈசன் இப்ப பிண்டத்துக்குள்ள இருக்காரு. அப்ப பிண்டத்துக்குள்ள ஒரு ஈசன் இருக்கணுமா வேண்டாமா? அப்ப அந்த ஈசன் யாரு?